ஹாய். ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்னா மூட்டு எலும்பை ரிமூவ் பண்ணிட்டு ஆர்டிஃபிஷியலான மூட்டு வைக்கிறது தான் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. இது பேஷண்ட்ஸ்க்கு இடுப்பு எலும்பு ஃப்ராக்சர் ஆகியிருந்தா, இல்லை இடுப்பு எலும்புல மூட்டு தேய்மானம் சிவியரா இருந்தா, இல்லை இடுப்பு எலும்புல ரத்த ஓட்டை இல்லாமல் அழுகி போயிருந்தா அதுக்கு பண்ற சர்ஜரி தான் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட். மை நேம் இஸ் டாக்டர் தினேஷ் சௌத்ரி அண்ட் ஐம் அன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் இன் மெரிடியன் ஹாஸ்பிட்டல். இப்போ ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்ல அந்த சர்ஜரியை விட ரொம்ப முக்கியமான பகுதி என்னன்னா அந்த போஸ்ட் ஆப் ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரிகவரி. இப்போ இதை வீக் பை வீக் நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம் என்ன பண்ணோன்றது. இப்போ பேஷண்ட்ஸ் எல்லாம் கேட்குற மிக முக்கியமான கேள்வி, டாக்டர் சர்ஜரி முடிச்ச உடனே எத்தனை நாள் நாங்கள் பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்? இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சர்ஜரி முடிச்ச உடனே இந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் முடிஞ்ச பிறகு பெட் ரெஸ்ட் தேவையே இல்லை. ஸோ இந்த ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண அந்த நாளே with the help of a physiotherapist and a walker support எந்திரிச்சு நிக்கலாம். அண்ட் 24 hours after surgery the physiotherapist help ஓட வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்லோவா ஃபியூ ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கலாம். அண்ட் 2-3 days போன பிறகு யூ கேன் ஸ்டார்ட் வாக்கிங். காரிடோரில் நடக்கிறது, பாத்ரூம்க்கு நீங்களே நடந்து போயிட்டு வர்றது, இதெல்லாம் with the help of a physiotherapist பண்ணுவாங்க. இதுல என்ன முக்கியமான விஷயம் நோட் பண்ணோம்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஆஃப்டர் சர்ஜரி காலை சென்டருக்கு நடுவில் கொண்டு வரக்கூடாது. அண்ட் இந்த லோ லையிங் இந்த லோ சீட்டட் சேர்ஸ்லயோ உட்காரக்கூடாது. கீழே சப்பளங்கால் போட்டு உட்காரக்கூடாது. இதெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள் கவனத்துல வச்சுக்கணும். சர்ஜரி விரிச்சு 2 weeks வரைக்கும் தையல் பிரிக்க மாட்டாங்க. தையல் பிரிக்கிறது 2 weeks கழிச்சு தான் நடக்கும். அது வரைக்கும் அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல தண்ணி படாம பார்த்துக்கணும். ஸோ ஹாஸ்பிட்டல்ல ஒரு 3 to 4 days இருந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடலாம். 2 weeks கழிச்சு தையல் பிரிச்ச பிறகு பேஷண்ட்ஸ் குளிக்கலாம், அந்த இடத்துல தண்ணிலாம் படலாம். ஒரு 2 weeks அப்புறமா ஸ்லோவா ரிகவரி மச் பெட்டர் ஆயிடும். வாக்கர் சப்போர்ட் இல்லாம கூட பேஷண்ட்ஸ் நடக்க ஆரம்பிக்கலாம். இதுல கவனத்துக்குரிய ஒரு முக்கியமான விஷயம், ரிகவரி இஸ் நாட் அ ரேஸ். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தான் பெஸ்ட். எவ்ரி பேஷண்ட் அவங்களோட ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி ஸ்லோவா ரிகவரி ஆகணும். கரெக்டான ஃபேஸஸ்ல எக்ஸசைசஸ் பண்ணணும். ஸோ வீக் 5 to 8 இதுதான் அந்த ஸ்ட்ரென்த் பில்டிங் ஃபேஸ். ஸோ இந்த ஃபேஸ்ல வாக்கர்ஸுக்கு எல்லாமே நடக்க ஆரம்பிக்கலாம். ஸ்டெப்ஸை ஏறுறது இறங்குறது இதெல்லாம் நல்லா சரளமாக பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஃபேஸில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, வெளியில பார்க்க நார்மலாக இருந்தால் கூட உள்ள இன்னும் ஹீலிங் நடந்துதான் இருக்கு. ஸோ ஹெவி வெயிட் லிஃப்டிங் அவாய்ட் பண்ணணும். கீழே உட்காருறது, சப்பளங்கால் போறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். சடன் ட்விஸ்டிங் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இந்த ஃபேஸில் வாக்கர்ஸ்டிக் இல்லாமையே நடக்க ஆரம்பிக்கலாம், நார்மலாக நடக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஃபேஸுக்கு அப்புறமா ஆஃப்டர் 3 months நார்மலா பெயின் எல்லாமே கம்மியாயிடும். அந்த ஆப்ரேஷன் முன்னாடி இந்த வலி நாளந்து நொண்டி நடக்கிறது, வலி நாளந்து தூங்காம இருக்கிறது, இது எல்லாமே ஆஃப்டர் 3 months கம்ப்ளீட்டா டிசப்பியர் ஆகும். ஸோ இந்த ஃபேஸ்ல ஸ்லோவா கார் ஓட்டுறது அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். வாக்கர் ஸ்டிக் இல்லாம நடக்கிறதும் சரளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபுல் ரிகவரி வில் டேக் எனிவேர் பிட்வீன் 6 months to 1 year. இந்த ரிகவரி ஆகிறதுக்கு சில டிப்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்க வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த போஸ்ட் ஆப் அந்த பிசியோதெரபிஸ்ட் சொல்லி கொடுத்த அந்த போஸ்ட் ஆப் எக்ஸசைசஸை ஸ்கிப் பண்ணாம பண்ணுங்க. அண்ட் ஹாவ் அ கால்சியம் ரிச் புரோட்டீன் ரிச் டயட் அண்ட் அவாய்ட் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் இந்த வார்னிங் சைன்ஸ் இதெல்லாம் இருந்தா, அதாவது ஸ்வெல்லிங், இந்த ஜாயிண்ட்ல ரெட்னஸ், இல்லை ஹை ஃபீவர், இல்லை சிவியர் பெயின், இந்த மாதிரி ஏதாவது இருந்தா டாக்டரை கண்டிப்பா கன்சல்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இப்போ ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரினாவே வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இட் இஸ் அ சிம்பிள் ப்ரொசீஜர். கரெக்டாக பண்ணிட்டு அதுக்கு போஸ்ட் ஆப் பிசியோதெரப்பியை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா லைஃப் திரும்பி நார்மலுக்கு திரும்பும். ஸோ பயப்பட வேணாம். தேங்க்யூ.